நாம் இந்த மனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்மை போன்று வாழ்ந்தவர்கள் தான் இன்று உயிரோடு ஒன்றி உணரை ஒளியாக மாற்றி விண் சென்று ஒரு நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலங்களாகவும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். அந்த அகசியனை பின்பற்றி அவனுடைய உணர்வுகளை நுகர்ந்தவர்கள் அனைவருமே இன்று ரிஷித்தன்மை பெற்று அவனுடைய அணைப்பிலே பேரானந்த நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். அவர்கள் பெற்ற அந்த உயர்ந்த நிலைகளைத்தான் தன் இன மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று வருடந்தோறும் அந்த வருடத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் வாழக்கூடிய தன் இன மக்கள் அனைவருமே தன்னை அறிந்திடும் நிலையாக தன்னைத்தான் அறிதல் என்று நாம் எப்படி இந்த மனித சரீரம் பெற்றோம், நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலையை ஒவ்வொருவரும் இந்த அருள்ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்திடும் நிலையாக இந்த உடலுக்கு பின் பிறவியில்லை என்ற நிலை அடையும் அந்த பாதையை நினைவூட்டுவதற்குத்தான் ஒவ்வொரு மாதத்திலும் மக்கள் அனைவருடைய எண்ணங்கள் உணர்வுகளையும் அந்த ஞானத்தின்பால் அந்த ஞான வழியிலே செல்வதற்காக அமைக்கப்பட்டதுதான் நாம் ஒவ்வொரு மாதத்திலும் கொண்டாடி வரக்கூடிய பண்டிகைகள். ஆக இன்று இப்பொழுது நாம் இந்த 9 நாட்களாக நவராத்திரி என்று சக்தி பூஜை என்று நாம் கொண்டாடினாலும் இதையெல்லாம் நாம் நம் ஞான குருவின் உபதேசத்தை கேட்பதற்கு முன் ஆண்டவன் என்பவருக்கு பூஜைகள் செய்து மந்திரங்களை சொல்லியோ அல்லது பாடல்களை பாடியோ அதன் வழிதான் நாம் இதையெல்லாம் செய்தால் அந்த ஆண்டவன் நமக்கு செய்து கொடுப்பான் என்றுதான் செய்து வந்தோம். ஆனால் நமது ஞான குருவோ அவைகளுக்குள் மறைந்துள்ள உட்பொருளை ஞானிகள் இதை எதற்காக நமக்கு காண்பித்தார்கள் என்று ஆயுத பூஜை என்றும் சரஸ்வதி பூஜை என்றும் விஜயதசமி என்றும் நவராத்திரி என்றும் நவராத்திரியிலே கொலு வைக்கக்கூடிய நிலைகளையும் அதற்குண்டான விளக்கங்களை நமக்கு தெரியப்படுத்திய பின்புதான் நாமும் இந்த ஞானத்தின் வழித்தொடரை பெறுவதற்குண்டான தகுதியை நாமும் பெற்றோம். என்றால் நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்வதால் நமக்கு நன்மைதான் பயக்குமே தவிர அதில் எந்த கெடுதலும் இல்லை. ஆக சிவன் ராத்திரி என்று சொல்லப்படும் பொழுது விண்ணிலே தோன்றக்கூடிய ஒரு உயிர் பூமிக்குள் விஜயம் செய்து தாவர இன சத்தின் தன்மை நுகர்ந்து அந்த உயிரின் துடிப்பால் ஏற்படும் வெப்பத்தால் அந்த மனத்தின் சத்தை உறைய வைத்து உடலாக உருப்பெறும் பொழுது உடல் சிவம். ஆனால் இந்த உடலுக்குள் உயிர் மறைந்து விடுகின்றது. ஆக இதைத்தான் சிவன் ராத்திரி என்று இந்த உடல் பெற்ற நாளை சிவன் ராத்திரி என்று காட்டி, அதே போல நவராத்திரி நாம் மனிதனாக தோன்றினாலும் வளர்ச்சி பெற்று வந்திருந்தாலும் எப்படியெல்லாம் இதில் நாம் வளர்ச்சி பெற்று வந்தோம் என்பதைத்தான் வியாசகர் இந்த உயிரணுக்களுடைய தோற்றங்களையும் அந்த உயிரணுவுக்குள் இயங்கக்கூடிய சக்திகளையும் ஆயுத பூஜை என்று
சரஸ்வதி பூஜை என்று ஒரு அணுவுக்குள் இயங்கக்கூடிய வெப்பம், காந்தம், விஷம் இன்று 3 தான் முக்கியமான ஆயுதங்கள். இதையே 3 சக்திகளாக காண்பித்து இந்த 3 சக்திகள் தான் ஆதியிலே சகலமுமே உருப்பெற, கண்ணுக்கு புலப்படக்கூடிய பொருள்களாக உருப்பெற, இருண்ட நிலையிலிருந்து வளர்ச்சி பெறக்கூடிய நிலையாக, ஒளியான நிலைகளாக உருப்பெற செய்யக்கூடிய சக்திகளாக அது அமைந்தது. இந்த 3 சக்திகளும் சேர்ந்து எதை தனக்குள் கவர்கின்றதோ, எந்த மனத்தை அது சந்தர்ப்பம் அது ஈர்த்துக் கொள்கின்றதோ, அந்த மனத்தை உணர்வாக, உணர்ச்சியாக இயக்குகிறது காயத்ரி என்று முழுமை பெற்ற நிலைகளை, இதுதான் ஆயுதம் என்று, ஒரு அணு இயங்குவதற்கும் இதுதான், ஒரு பிரபஞ்சம் இயங்குவதற்கும் சூரியனாக இருந்தாலும், அண்டத்தில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது இயக்கக்கூடிய சக்தி இவைகள்தான் என்பதை சுட்டிக்காட்டி, அந்த அடிப்படையில் நாம் வளர்ச்சி பெற்று ஒவ்வொரு சரீரத்திலும் எடுத்துக்கொண்ட உணர்வுகளுக்கொப்ப வளர்ச்சி பெற்ற நிலையை காண்பிப்பதற்குத்தான் கொலு, அதாவது 9 நிலைகளாக வைத்து 10வது நிலையாக பரமபதம் என்று மனிதன் விண் செல்ல வேண்டிய நிலைகளை காட்டியிருப்பார்கள். வியாசகரைத்தான் 10 அவதாரங்கள் என்று அவர் உணர்த்திய தத்துவம் தான் இது. அதைத்தான் நவராத்திரி என்று நமது குருவும் இப்படி வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் நாம் இன்று 9வது நிலையில இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த ஞானத்தை, இந்த உண்மைகளை உணர்ந்து 10வது நிலை விஜயதசமி என்று விண்ணிலே தோன்றிய நாம் பல கோடி சரீரங்கள் பெற்று மனிதனாக வளர்ந்து வந்திருந்தாலும் இன்று நாம் அந்த விண்ணிலே சென்று அழியா ஒளி சரீரம் பெற்று நாம் அந்த எல்லையை அடைய வேண்டும் என்பதால் விஜயதசமி என்றும், நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்ல வேண்டும் என்பதை நமது குரு நமக்கு ஞாபகப்படுத்தி, இந்த வாழ்க்கையில் நாம் அந்த ஞானிகள் காட்டிய அல்வழியிலே வாழ வேண்டும் என்பதை அதை உணர்த்திடும் விதமாக, ஆக பூஜிக்க வேண்டியது எது? வெப்பம், காந்தம், விஷம். இந்த அடிப்படையில் தான் நமது உயிரும் இயங்குகின்றது. ஆக நாம் பார்ப்பது, கேட்பது, நுகர்வது அனைத்தையும் நமது உயிர் அதை உருவாக்கக்கூடிய சக்தியாக, அதை இயக்கக்கூடிய சக்தியாக, அதை வளர்க்கக்கூடிய சக்தியாக வளர்ந்த நிலைகளை தனக்குள் சேர்த்துக் கொண்டு அடுத்த நிலையை உருப்பெற செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து, இந்த வாழ்க்கையில நாம் குறுகிய காலம் வாழக்கூடிய நிலையில் நாம் எதை சேமிக்க வேண்டும், எதை நமக்குள் வளர்க்க வேண்டும், எதை நாம் எல்லையாக வைக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்குத்தான் நாம் புறத்திலே செய்வதை அகத்திலே சுட்டிக்காட்டி, நம்மை நாம் வணங்கி நமக்குள் இருக்கக்கூடிய உயிரான ஈசனை அவனுடைய துணை கொண்டு, அவன் எப்படி அழியாத நிலைகள் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றவனோ அவனாக நாம் ஆகும் நிலைக்குத்தான் இந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டியுள்ளார்கள். ஆக இந்த வாழ்க்கையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் எதை பதிவு செய்கின்றோம், எதை பதிவாக்க வேண்டும், எதை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்பதை நம் 6வது அறிவின் துணை கொண்டு நம் குரு காட்டிய அருள் வழியில் அந்த அருள்ஞானிகள் உணர்வை நாம்
ஒரு நொடி பொழுதும் அதை நாம் பதிவாக்கி அதை நாம் வளர்த்து கொண்டே வந்தால் விஜயதசமி அந்த 10வது நிலையான ஒளியின் சரீரம் பெற முடியும். அந்த நிலை பெற நாம் தியானிப்போம். நமது ஞானகுரு அவர்கள் அகஸ்தியனை பற்றியும் ஏனைய ஞானிகளை பற்றியும் மகரிஷிகளை பற்றியும் எண்ணிலடங்காத உபதேசங்கள் கொடுத்துள்ளார்கள். அதே சமயத்தில் உபதேச வாயிலாக சுட்டிக்காட்டப்படும் பொழுது இந்த ரிஷிகள் ஞானிகள் உணர்வுகள் அனைத்துமே நம் உயிர், அதாவது உயிரான ஈசனிடம் வேண்டி அவனுடைய துணை கொண்டு அந்த உயிர் வழியாகத்தான் இந்த சக்திகளை பெற வேண்டும் என்றும் நமக்கு உணர்த்தி உள்ளார்கள். ஆக ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுது வெறும் சொல்லாக இல்லாதபடி உயிரோடு ஒன்றி அந்த உயிர் வழியாகத்தான் இந்த சக்திகளை, அதாவது நாம் மீண்டும் மீண்டும் நாம் துருவ நட்சத்திரத்தையோ மகரிஷிகளையோ ஞானிகளையோ அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணினாலும் அதை உயிர் வழியாகத்தான், அதாவது அந்த புருவ மத்தி வழியாகத்தான் பெற வேண்டும் என்று. என்னால் ஆயுத பூஜை என்று சொல்லப்படும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய ஆயுதம், நமக்குள் இருக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த அந்த ஆற்றல், அண்டத்தினுடைய சக்தி இந்த பிண்டத்தில் இருக்கிறது என்றால் நமது உயிர்தான் அந்த உயர்ந்த சக்தியாக நமக்குள் உள் நின்று கடவுளாக அழியாத நிலைகள் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அதை நாம் உணர்ந்து தான் 10வது நிலை, 9வது நிலையில் இருக்கக்கூடிய நாம் அந்த 10வது நிலை, நமது உயிர் அழியாத நிலைகள் கொண்டு இயங்கிக் கொண்டுள்ளது. அது அந்த உயிரோடு ஒன்றி உயிரை போன்று நாமும் அழியாத நிலை பெற வேண்டும். அதற்குத்தான் குருநாதர் அவர்கள் அகஸ்தியனை பற்றி எண்ணிலடங்காத உபதேசங்களை கொடுத்துள்ளார்கள். அதில் குறிப்பாக சில உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டால் நாமும் அவன் வழி சென்று எந்த விஜயதசமி என்று காரணப்பேரை வைத்து விஜயம் செய்ய நிலைகளையும் தசமி 10வது நிலை அடையக்கூடிய நிலைகளைத்தான் காரணப்பேராக அவ்வாறு வைக்கின்றார்கள். அது விண்ணிலிருந்து இந்த உயிர் பூமிக்குள் வந்திருந்தாலும் எதற்காக இங்கே வந்துள்ளது என்றால் அந்த 10வது நிலையான முழுமை பெறக்கூடிய, நாம் ஒரு மாட்டிலிருந்து கறக்கக்கூடிய ஒரு பால் என்று இருந்தாலும் அதனுடைய வீரிய சக்தியாக அதிலிருந்து எப்படி நெய்யை எடுக்கின்றமோ இதை போன்றுதான் அகண்ட அண்டங்கள் அது உருப்பெற்று பல வளர்ச்சி நிலைகள் கொண்டு வந்தாலும் அதில் உருப்பெற்ற உயிரணுக்கள் இதை போன்று ஒளியான நட்சத்திரங்களாக எதையுமே சிருஷ்டிக்கக்கூடிய, அதான் சப்த ரிஷி அகஸ்தியனை பின்பற்றியவர்கள் இன்று சப்த ரிஷி மண்டலங்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள். ஆக மனிதனும் இன்று எத்தனையோ சிருஷ்டித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் அவன் சிருஷ்டிக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அவன் முழுமை பெறுவதில்லை. அவன் உருவாக்கிய பொருள்கள் வேண்டுமென்றால் இங்கே இருக்கலாம். ஆனால் அவன் தனக்குள் எதை உருவாக்க வேண்டும் என்பதை அறியாத நிலைகள் மீண்டும் இன்னொரு உடலுக்குத்தான் செல்ல வேண்டி வருகின்றது. அதைத்தான் விஜயதசமி என்று நாம் அந்த 10வது நிலையான ஒளியான நிலைகளை நமக்குள் சிருஷ்டிக்க வேண்டும், ஒளியான நிலைகளை நமக்குள் உருவாக்க வேண்டும். அது அந்த ஒளியான நிலைகளை உருவாக்கும் விதமாகத்தான் நமது ஞான குரு அவர்கள் அகஸ்தியனை பற்றி சுட்டிக்காட்டி அவன் தாய் கருவலை பெற்ற சக்தியின் துணை கொண்டு இந்த பூமியிலே சிறு குழந்தையாக அவன் வெளிவந்தாலும் ஒரு வயதிலிருந்தே, அதாவது அகஸ்தியன் அவனுடைய ஒரு வயதிலிருந்தே சிறுக சிறுக அவன் விண்ணுலக ஆற்றலை, சூரியனுடைய இயக்கங்களை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய செயலாக்கங்களை, இந்த நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து கவரக்கூடிய சக்திகளை அது வீழ்த்தி இந்த பிரபஞ்சத்திற்கு உகந்ததாக எப்படி மாற்றுகிறது என்று, அந்த மாற்றிய சக்திகளை கோள்கள் எப்படி நுகர்கிறது,
கோள்கள் தனக்குள் எடுத்ததை சூரியன் எப்படி தன்னுடைய பாதரசத்தால் மோதி வெப்ப காந்தங்களாக உருவாக்குகின்றது, இந்த வெப்ப காந்தத்தினுடைய அணுக்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்திலுமே மோதி அனைத்தையுமே அது மின்மயமாக எப்படி இயக்குகின்றது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம் பூமிக்குள் கல், மண், தாவர இனங்கள், உலோகங்கள் எல்லாம் எப்படி உருவாகின்றது, இதில் வளர்ச்சி பெற்ற உயிரணுக்கள் சரீரம் எப்படி பெறுகின்றது, அந்த சரீரங்கள் ஒவ்வொன்றிலும் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைகின்றது, இப்படி இந்த பூமிக்குள் இந்த நிகழ்வுகள் இருந்தாலும் இந்த பூமிக்குள் இவையெல்லாம் நிகழ்வதற்கு காரணம் என்ன என்று பூமியினுடைய துருவ பகுதி வழியாக அவன் அந்த 1 வயது 2வது வயது என்று சொல்லக்கூடிய நிலைகளிலேயே இதையெல்லாம் உற்று நோக்கி சிறுக சிறுக அவனுக்குள் அந்த உணர்வுகள் வளர்ச்சியாகி 5வது வயதில் முழுமையாகவே பூமி கவரக்கூடிய சக்திகள் அனைத்தையுமே பூமி கவர்வதற்கு முன் தான் அதை சுவாசித்து நம் பூமியினுடைய செயலாக்கங்களையும் இந்த பூமிக்குள் நடக்கக்கூடிய சகல நிலைகளுக்கும் எங்கிருந்து சக்தி வருகிறது என்று இந்த துருவத்தினுடைய ஆற்றலை, அதாவது பூமியினுடைய சுவாசத்தினுடைய ஆற்றலை அவன் நுகர்ந்தறிகின்றான். அவனுடைய நினைவுகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் செல்லுகின்றது. ஒவ்வொன்றையும் நேரடியாக காணும் அந்த சக்தி பெறுகின்றான். ஒரு நாள் இதையெல்லாம் உபதேச வாயிலாக சுட்டிக்காட்டி இந்த சக்திகளை, அவன் கண்ட பேர் உண்மைகளை, அவன் கண்ட இயற்கையின் இயக்கத்தினுடைய அந்த மெய்ஞானத்தை நீங்களும் அதை காண வேண்டும், நீங்களும் அதை பார்க்க வேண்டும், நீங்களும் அந்த ஆற்றல்களை நுகர வேண்டும். உங்களுக்குள்ளும் அந்த சக்தி, அவன் எப்படி முதல் மனிதன் அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி இந்த பிண்டத்தில் இருக்கிறது என்று இந்த பூமிக்குள் மனித சரீரம் பெற்று அவன் வாழ்ந்திருந்தாலும் அவனுடைய சந்தர்ப்பம், நினைவுகள் துருவத்தின் வழியாக எவ்வாறு வின் சென்றது, நாம் இன்று மனிதர்களாக வாழக்கூடிய நிலையில் இந்த பூமி சமைத்து அதில் உருப்பெற்ற தாவர இனங்களை மற்றவைகளையும் தான் உணவாக எடுத்து வாழ்கின்றோம். ஆனால் அவனோ அக்கால வழக்கப்படி அவர்கள் காட்டுவாசிகளாக இருந்து இது போன்ற செயல்கள் ஈடுபட்டிருந்தாலும் அவன் தாய் கருவிலை பெற்ற நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வுகள் அவனை தன்னிச்சையாக விண்ணை நோக்கும்படி செய்து விண்ணினுடைய ஆற்றலை நுகர்ந்து தன் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த விண்ணினுடைய ஆற்றலை உணவாக கொடுத்து அதன் மூலமாக நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி அவனுக்குள் பெருகப்படும் பொழுது ஒளியான உணர்வுகளாக எதையுமே அறியக்கூடிய, அதான் சரஸ்வதி பூஜை நாம் என்று சொல்லுகின்றமே, ஞானத்தினுடைய தொடர்ச்சியாக எப்படி இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பட்டப்பின் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இந்த வெளிச்சம் படுகின்றது அங்கு இருள் அகழ்வது போன்று தன் உடல் இருக்கக்கூடிய அந்த அணுக்களுக்கு ஒளியான உணர்வை அவன் உணவாக கொடுக்கின்றான். இதைத்தான் குருநாதர் நவராத்திரி என்று நமக்கு சுட்டி காட்டி நாம் 9வது நிலையில் இருக்கக்கூடிய நாம் நம் உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும், அதாவது நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய ஒவ்வொரு அணுவிலுமேயே அந்த அகஸ்தியன் அவன் பெற்ற விண்ணுலக ஆற்றலை அவன் தன் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக அந்த ஒவ்வொரு அணுக்களின் மீது பெறச் செய்து ஒவ்வொரு அணுவையும் அவன் எப்படி ஒளியாக மாற்றினானோ அந்த ஆற்றலை நாமும் இந்த தியானத்தின் மூலமாக விஜயதஷ்டமி அந்த 10வது நிலையான ஒளியான நிலைகளாக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு அணுவிற்கும் அந்த சக்தி உணவாக கொடுக்க வேண்டும் என்று நாமும் அந்த அகஸ்தியன் பால் நினைவை செலுத்தி, என்றால் அவன் வெளிப்படுத்திய 1 வயதாக இருந்தாலும் சரி, 2 வயதாக இருந்தாலும் சரி, 5 வயதாக இருந்தாலும் சரி, அவன் அக்கால, அதாவது இன்று நாம் சொல்லக்கூடிய இந்த மொழியோ இந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நிலையோ இல்லை என்றாலும் அக்கால உணர்வுப்படி தான் கண்ட உண்மைகளை 1 வயதாக இருக்கும் பொழுது சொல்ல முடியவில்லை. ஆனாலும் நுகர்கின்றான், உணர்கின்றான். அந்த அலைகள் இன்றும் உண்டு.
அவன் எப்படி தன் புலனறிவால் அதை கண்டுணர்ந்தான் என்றால், இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் எத்தனை கருவிகளை வைத்து இதையெல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் அவன் எந்த கருவியும் இல்லாது தாய் கருவில் பெற்ற சக்தி அவனுக்குள் விளைந்தது. சூரியனுடைய செயலாக்கங்களையும் ஒவ்வொரு அணுவினுடைய செயலாக்கங்களையும் அகண்ட அண்டத்தினுடைய இயக்கங்களையும் அவனால் தன்னிச்சையாக காண முடிகின்றது. அந்த சக்தி வெளிப்பட்டிருக்கின்றது. அதை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் எமக்குள் இதை நினைவுபடுத்தி அதை பதிவாக்கி அந்த ஈஸ்வரப்பட்டா என்று சொல்லக்கூடிய அந்த சரீரத்திலே அகசியனை போன்ற அவரும் அந்த துருவத்தின் வழி நினைவை செலுத்தி அகசியன் கண்ட ஆற்றல்களை அந்த சரீரத்திலே பெற்று தனக்குள் விளைய வைத்து எனக்குள்ளும் இதை பதிவு செய்து நான் எப்படி அந்த அகசியன் உணர்வுகளை பெற்றேன், துருவன் அவன் விண்ணுலக ஆற்றலை அவன் பெற்றதை நான் எப்படி நுகர்ந்தேன் என்று எனக்குள் அதை பதிவு செய்து நீயும் இதை உற்று நோக்கு, இந்த உணர்வுகளை செலுத்தி நீ நினைவலைகளை செலுத்தி நான் பதிவு செய்த நிலைகளை எண்ணி ஏங்கி நீயும் அந்த துருவத்தின் வழி அகஸ்தியன் துருவனாகும் பொழுது பெற்ற சக்திகளை பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினால் அவன் உடலிலே விளைந்த உணர்வுகள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வெளிப்பட்டிருந்தாலும் இந்த காற்று மண்டலத்திலே அது அலைகளாக பரவி உள்ளது. அதை நீ நுகர முடியும். அவன் சுவாசித்த விண்ணுலக ஆற்றலை 27 நட்சத்திரங்கள் பிற மண்டலந்து வரக்கூடிய கடுமையான விஷயத்தின் தன்மையும் ஒளியாக மாற்றி நம் பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆற்றல் மிக்க இயக்க சக்தியாக அது தன் மின்னல் ஒளி கற்றைகள் என்று சொல்வது. நமது உயிர், இந்த உயிரணு தோன்றுவதற்கு இந்த நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல்கள், இந்த கதிரியக்க சக்திகள் மிகவும் முக்கியமானது. ஆக அந்த ஒளியான உணர்வுகளைத்தான் அவன் தனக்குள் வளர்த்து கொண்டான். அவன் சிறுக சிறுக வளர்ச்சி பெற்று 5வது வயதில் இதையெல்லாம் தன் தாய் தந்தையருக்கே அவன் அக்கால மொழிப்படி அதை வெளிப்படுத்துகின்றான். அதை இப்பொழுது நீயும் பார், அதை நீயும் நுகர். நீ நுகர்ந்து உனக்குள் விளைய வைத்து நீ பெற்று உனக்குள் விளைய வைத்த அந்த சக்தியை உன்னை சார்ந்து உன்னிடம் அணுகி வருவோருக்கும் இந்த அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமாக அவன் பெற்ற பேரருளை இந்த உணர்வுகளை நீ பாய்ச்சினால் அதை அவர்கள் கூர்ந்து அந்த அகஸ்தியர்பால் நினைவை செலுத்தி துருவன்பால் நினைவை செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கப்படும் பொழுது அவர்களுக்குள்ளும் இந்த சக்தி அதை இணைந்து அவர்களும் அவன் தன் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு எந்த ஒளியான உணர்வை கொடுத்து உயிரோடு ஒன்றி துருவ நட்சத்திரமாக ஆனானோ அந்த சக்திகளை அவர்களும் அதை பெறட்டும். அவர்களும் அகஸ்தியனை போன்ற அறிஞானிகளாக வளரட்டும் என்று என் குரு எமக்கு எப்படி இந்த உண்மைகளை உணர்த்தி என்னை பெரும்படி செய்தாரோ அதே வழிப்படிதான் உங்களுக்குள்ளும் இதை பதிவு செய்கின்றேன். உங்கள் நினைவுகளை அவன் வாழ்ந்த காலத்திலே நினைவை செலுத்தி அவன் செலுத்திய அந்த துருவத்தின்பால் நம் பூமியின் துருவ பகுதி வழியாக நினைவை செலுத்தி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினார். இந்த உணர்வுகள் அனைத்துமே உங்கள் உயிர் வழியாக, என்றால் இந்த உயிர் வழியாகத்தான் அந்த சக்திகளை பெற வேண்டும், பெற முடியும். அது அதன் வழி பெற்றால்தான் அது நமக்குள்ளும் 9வது நிலையில் இருந்து நாம் 10வது நிலையாக முழுமை பெற முடியும். அது அவன் எப்படி அகஸ்தியன் அந்த நிலைகளை பெற்றானோ, நம் குருநாதர் எப்படி பெற்றாரோ, நான் எப்படி பெற்றானோ அந்த வழியைத்தான் உங்களுக்குள்ளும் வழிகாட்டுகின்றேன். அதனால்தான் நாம் தியானத்திலே இந்த உயிர் வழி சுவாசம் என்று உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி புருவ மத்தியிலே நினைவு செலுத்தி நாம் எங்கே எதன்பால் எந்த அடிப்படையில் நினைவு செலுத்துகின்றோமோ நம் குருவின் துணை கொண்டு நம்முடைய நினைவாற்றல் அந்த இடத்திற்கே சென்று அங்கே படர்ந்து இருக்கக்கூடிய அகஸ்தியன் உடலிலே விளைந்து அவன் துருவனாகும் போது அவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த பேரருள் பேரொளி உணர்வுகளை நாமும் நுகர்ந்து நாம் அவன் பெற்ற ஆற்றலை நமக்குள் விளைய வைத்து நாமும் அவன் அந்த விண்ணுலக ஆற்றலை கண்டு அணுவின் ஆற்றலை அறிந்து அவன் நீக்கிய நஞ்சை அவன் அதை ஒளியாக மாற்றிய அந்த பருவத்தை அந்த சக்திகளை நாமும் பெற முடியும். ஆகவே நாம் இன்றைய தியானம் குருநாதர் காட்டிய அந்த அல்வழியில் நாம் துருவ நட்சத்திரம் என்று சொன்னாலும் அந்த அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாக துருவ நட்சத்திரமான உணர்வுகள் அவன் வாழ்ந்த காலத்தில் அவனிடமிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் இந்த பூமியிலே படர்ந்துள்ளதை மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் நுகர்ந்து ஞான குருவுக்கு எவ்வாறு அது பெரும்படி செய்தாரோ ஞானகுரு அதையெல்லாம் நாம் பெறுவதற்காக உபதேசித்து உபதேச வாயிலாக வெளிப்படுத்தி நமக்குள் பதிவு செய்த அந்த ஞான வித்துகளை நாமும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து
என்னால் ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருந்து சிதம்பரத்திலே தான் இது போன்ற உபதேசங்களை 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த அகஸ்தியன் அவன் துருவனான நிலைகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த அகஸ்தியனாக அவன் உருப்பெற்றிருந்தாலும் அந்த அகஸ்தியனாக தோன்றியதும் எமது குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வரா பட்டாய குருதேவர் என்று அதையும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். என்றால் இங்கே யாரை பற்றியும் அவர் உயர்வாகவோ அல்லது தனது குருதான் உயர்ந்த நிலை பெற்றார் என்று சொல்வதற்காக அதை சொல்ல வரவில்லை. இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய இந்த விஞ்ஞான சூழ்நிலையிலே அவன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அந்த நிலை பெற்றிருந்தாலும் அதை நாம் எளிதாக பெறும் வண்ணம்தான் இதையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தி நாம் ஈஸ்வரா என்று நாம் அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும் என்றால் அவர் எப்படி எமது குருநாதர் தான் சர்வத்தையும் எனக்கு காட்டினார் என்று அந்த உணர்வுபூர்வமாக சொல்லுகின்றாரோ அதே போல நாமும் நம் குருவோடு இணைந்து அந்த மாமகரிஷி ஈஸ்வர பட்டாய குருதேவர் என்று அவர் யாரை சுட்டி காட்டுகின்றாரோ அவருடைய அருளை என்றால் தற்சமயத்தில் இப்பொழுதுதான் குரு அவரிடம் தொடர்பு கொண்ட நிலையில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வின் சென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இன்று இப்பொழுது நாம் பெறுவதற்காக இந்த வழிமுறையை நமக்கு உணர்த்தி, அதனால்தான் நம் உயிரை ஈஸ்வரா என்று சொல்லுகின்றோம். ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுது ஞான குருவையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரையும் நாம் பரிபூர்ணமாக எண்ணி அந்த அகஸ்தியன் துருவ நட்சத்திரமான உணர்வை நாம் எண்ணி இயங்கி பெற்றோம் என்றால் அந்த ஞானம் நமக்குள் சுடர்விட்டு பிரகாசிக்கும். அவை அந்த ஒரு காலகட்டத்திலே நாம் இந்த மாதத்திலே நவராத்திரி என்று சரஸ்வதி பூஜை என்று விஜயதசமி என்று நாம் பூஜிக்க வேண்டிய முறைகள் இதுதான். இதை உணர்ந்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் என்ற நவராத்திரி என்ற நிலையில் இப்படி உருவான இந்த சரீரத்தை 9வது நிலை அந்த நிலையில் இருக்கும் இந்த சரீரத்தில் இந்த உடலை உருவாக்கிய ஒவ்வொரு அணுவிலுமே அந்த அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான உணர்வுகளை நாம் உணவாக கொடுப்போம். ஏனால் அந்த உணர்வுகளை உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்களும் இதை உணவாக கொடுத்தால் அவன் எப்படி அந்த சிறு வயதிலே அதை நுகரும் பொழுது அவன் எப்படி அந்த அகஸ்தியன் மகிழ்ச்சி அடைந்தானோ அவனுக்குள் அந்த மகிழ்ச்சி வரும் உணர்வுகளாக அவனுக்குள் அந்த ஆற்றல் பெருகியதோ அந்த மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகள் உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு அணுவிலும் அந்த மகிழ்ச்சி நீங்கள் பெறுவீர்கள். அவன் தாய் கருவிலை பெற்ற நஞ்சை வெல்லக்கூடிய அந்த மூலிகை மனங்கள் பச்சிலை வாசனார்கள் தாவர என சத்துகள் அனைத்தும் உங்கள் உடல் உறுப்புகளை ஒவ்வொரு எல்லா அணுக்களிலும் இது பாய்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாது சேர்ந்த சர்வ தீமைகளிலிருந்தும் தீய வினைகளிலிருந்தும் சாப வினைகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அந்த சக்தி பெறுவீர்கள். எத்தகைய நோயாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி நீங்கள் பெறுவீர்கள். அந்த நோய்களாகலும் உங்கள் உடலிலே அந்த பேரானந்த நிலை நீங்கள் பெறுவீர்கள் என்றுதான் அந்த சிதம்பரத்திலே ஒரு 4 மணி நேரம் திரும்ப திரும்ப இதை சொன்னாலும் அதனுடைய சாராம்சம் இதுதான். அகஸ்தியன் தன் உடல் உறுப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு அணுவிலும் அந்த ஒளியான உணர்வை அவன் எப்படி உருவாக்கினானோ அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைந்தானோ ஏகாந்த நிலையாக பிற உணர்வுகள் எதிலுமே சிக்காது அவன் சிருஷ்டிக்கக்கூடிய ஒளியான நிலையாக 10வது நிலை அடைந்தானோ அந்த சக்தியைத்தான் உங்களுக்கு சிறுகு சிறுகு ஏனென்றால் ஒவ்வொன்றாக எனது குருநாதர் எப்படி படிப்படியாக கொண்டு வந்தாரோ அதைத்தான் உங்களுக்குள்ளும் இதை தொட்டு காண்பிக்கின்றேன். அந்த அடிப்படையில் நீங்கள் அகஸ்தியனையும் துருவனையும் துருவ மகிழ்ச்சியும் துருவ நட்சத்திரையும் எண்ணி நமது குரு அருளால் இதையெல்லாம் பெற வேண்டும் என்று அந்த இயக்க உணர்வுடனே அவன் வாழ்ந்த காலத்திலே நினைவை செலுத்தி அவன் நுகர்ந்த அந்த துருவத்தின் வழியாக விண்ணுலகில் உங்கள் நினைவுகள் செல்லும் என்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய செயலாக்கங்களையும் அதிலே உருப்பெற்று வளர்ச்சி பெற்ற நிலைகள் அந்த சக்திகளை நம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் ஒவ்வொன்றுமே அந்த நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளை ஒவ்வொன்றும் வடிகட்டி
ஒவ்வொன்றும் எந்த ஆற்றல்களை தனக்குள் சேமித்ததோ அதையெல்லாம் பரிபூர்ணமாக மையத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கவர்ந்து பாதரசமாக மாற்றி இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக மாற்றுவது போன்று நாமும் இந்த உடல் உறுப்புகள், ஏனென்றால் இந்த உடல் உறுப்புகள் என்று சொல்லும் பொழுது அது கோள்கள் தான். ஆக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி ஒவ்வொரு அணுவிற்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் உருவ மத்தியிலே நினைவு கொண்டு வந்து இந்த சூரியன் இந்த பிரபஞ்சத்திலே மையமாக உயிராக இருந்து இந்த பிரபஞ்சத்தை எப்படி ஒளிமயமாக அது செயல்படுத்துகின்றதோ அதை போன்று நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாம் உருவ மத்தி வழியாக உயிர் வழியாக அந்த ஒளியான உணர்வுகளை அங்கே மையமாக இருந்து அந்த ஒளியான உணர்வுகளை சிருஷ்டித்து உயிர் வழியாக அதை சுவாசித்து நம் உயிரிலே பரிபூர்ணமாக ஈஸ்வரா என்று ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி மாமகி ஈஸ்வராய குருவின்பால் நினைவை செலுத்தி அவருடைய அருள் துணை கொண்டு அகசியின் துருவ நட்சத்திரமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அந்த உணர்வுகளை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு உணவாக கொடுத்து நாமும் அந்த பேரானந்த பெருநிலை பெரு மகிழ்ச்சியை பெறுவோம். சொர்க்க வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் நம் உயிரே சொர்க்க வாசலாக இருக்கும் அந்த நிலையை உணர்ந்து நம் சொர்க்கலோகத்தை நாம் சிருஷ்டிப்போம். ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு ஞானியும் அகஸ்தியனை பின்பற்றி அவர்கள் மனிதராக இருந்தாலும் அவர்கள் எப்படி அந்த உணர்வை நுகர்ந்து ரிஷித்தன்மை பெற்றார்களோ நாமும் அந்த அகஸ்தியனை போன்று இந்த ரிஷித்தன்மை பெறுவோம். அந்த நிலை பெற நாம் தியானிப்போம். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு மக்களுக்கும் எந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த நவராத்திரி என்றும் ஆயுத பூஜை என்றும் விஜயதசமி என்றும் எந்த ரிஷி எந்த ஞானியின் உண்மை தத்துவத்தை உணர்த்தி ஒவ்வொருவருக்கும் இந்த நிலை பெற வேண்டும் என்று உணர்த்தினாலும் அந்த ரிஷியை நாமும் நினைவு கொண்டு வந்து அவன் அருளை நாமும் பெற்று அவன் பெற்ற அறிஞானத்தை நாமும் பெற்று இன்று நாம் தியானம் செய்யக்கூடிய இன்றைய நாளில் அவர்கள் பெற்ற அந்த உயர்ந்த சக்தியை நாமும் பெற்று நாமும் அந்த பேரொளி அந்த உயர் ஞானத்தை வளர்த்து நாம் வெளிப்படுத்தக்கூடிய மூச்சலைகள் இந்த பூமியில வாழக்கூடிய எல்லா மக்களும் பெற்று அவர்களும் அந்த ரிஷிகள் அடைந்த விஜயதசமி அந்த நிலையை அனைவரும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் இன்று தியானிப்போம்.